ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு நாட் ஸ்டைல் கொள்ளு பருப்பு கடையல். அதை இப்படி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு 50 கிராம் கொள்ளு எடுத்துகிட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா இந்த அளவுக்கு செவந்து வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் செம்ம அருமையாக இருக்குங்க. அது கூட ஒரு குக்கரில் வறுத்து வச்ச கொள்ளு, 2 காஞ்ச மிளகா, 2 தக்காளி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவைக்கேற்ப உப்பு, அது கூடவே தேவைக்களவான தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ரசம் வைக்கல, ஸோ நான் அதுக்கு தகுந்த பாருங்க தண்ணி சேர்த்துருக்கேன். அதை ஒரு குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அது இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துருக்கணுங்க. அது மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி வடிச்சிட்டு நம்ம அடுத்து தாளித்து விட்டுறலாம். அதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி, 5 பூண்டு, வெள்ளைப்பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, நல்ல சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது சேர்த்துட்டு நல்லா இந்தளவுக்கு வதங்க விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கொள்ளு பருப்பில் நம்ம கொட்டி நல்லா மத்து வச்சு கடைஞ்சி விட்டுடலாங்க. நல்லா கடைஞ்சி விட்டுட்டு வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அதை கடைஞ்சி விட்டுட்டு லைட்டாக அடுப்பில் வச்சு ஒரு கொதி மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. போதும், ரொம்பவும் கொதிக்க வேண்டாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோக்கள் எதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கொள்ளு கடையலுக்கு சூப்பராக ஒரு சைடிஷ் தான் பண்ண போகிறோம். சோயா வச்சு ஒரு கறி பண்ண போகிறோம். அதை சோயாவை முதல்ல சுடுதண்ணில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டு புழிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்பு பார்க்கலாம். என்னென்ன போடுறோன்னா எண்ணெய், வரமிளகா, கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சமாக செய்கிறேன், அதனால் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், சிக்கன் 65 மசாலா தூள், நாட்டுக்கோழி மசாலா பொடி இதெல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை ஆயிலில் எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடவே பிழிஞ்சி வச்சுருக்கிற சோயாவையும் போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக வறுத்துக்கோங்க. இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் வற்றி வர வரலையும் வறுத்து விட்டுட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் நம்மளுக்கு சரியான பக்குவம். இது ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ப்ரோட்டீன் சத்து கூடியதாக இருக்கணும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும். ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.